Hi students, welcome to IK Academy திருச்சி. இப்போ நேற்று எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக தான் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பாக, ஈவன் ஒரு ஜிஎஸ் கொஷின்லாம் பார்த்தோம்னா ஒரு குரூப் 1 ரேஞ்சில் இருந்தது. சரி, ஜிஎஸ் கொஷின் தான் ஓகே டஃப்பாக இருக்குது, குரூப் 1 லெவலில் இருக்குதுன்னு பார்த்தா தமிழ் கொஷின்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ அங்கங்கே சோர்ஸ் எடுத்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் போடுறதாங்க. 1950s தமிழ் சங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்த அந்த கொஷின்ஸ்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட புக்லேயே அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்கு போயிட்டு யூபிஎஸ்சி எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு கொஷின்ஸ் கொண்டு வராங்க. அது தமிழ் வந்து வெரி ஒரு டஃபஸ்ட். இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எந்த மாதிரி புக்ஸ் படிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு புக்ஸ் கொண்டு போகிற அளவுக்கு இப்போ ஜென்ரல் தமிழுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி போகிற அளவுக்கு ஆகுது. இந்த மாதிரி ஆனால் இனிமேல் தமிழுக்கே ஒரு 20 புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு நம்ம படிப்போமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஸோ இது ஒரு குரூப் 4 ஜாப். இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 30,000 கிட்ட தான் வரும். ஸோ அதுவும் சென்னை போன்ற சிட்டி தான் கேரிகோம் சேலரி. ஸோ மற்ற சிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் 2-3 கம்மியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 10+ இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 2லேருந்து 7-10 இயர்ஸ் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 6 மாதத்தில் படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் விளம்பரம் தான் வருது. ஸோ மற்றபடி உண்மையாக ப்ராக்டிக்கலாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ நேற்று பேசிக் ஸ்டேட் சொன்ன வரைக்கும் ஒரு கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் ஒரு இந்த கட் ஆஃப் போட்டிருந்தோம். இப்போ தான் உண்மையான கட் ஆஃப் என்னன்றது வரலான்னு சொல்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அப்ராக்ட் பண்ணதை என்னென்ன கொஸ்டின் சேஃப் அப்படிங்கிறத பார்த்த வரைக்கும் இப்போ தெரிஞ்சு ஒரு 155 ஒரு கீழே எடுத்துக்கலாம். 155லேருந்து ஒரு 160 ஆல் கம்யூனிட்டிஸ். இதில் கம்யூனிட்டிஸ் பிரித்து சொல்கிறதுக்கு இன்னும் தெளிவான ஐடியா வரல. ஸோ அதனால் ஒரு 155லேருந்து ஒரு 160ங்கிறது ஒரு சேஃபான ஸ்கோர் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் 155 இருந்தாலும் 160 இருந்தாலும் சேஃபான ஸ்கோர் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இன்னும் கூட 1-2 குறையலாம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக. பட் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்னா ஃபியூச்சரில் இன்னும் கூட கொஷின்ஸ் குறையலாம் அப்படிங்கிறது தான் இந்த சுச்சுவேஷன். ஸோ டிஎன்பிசியும் வந்து ஒரு குரூப் 4 லெவலில் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மகிட்ட அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இது இனிமேல் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிற இந்த பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் சுற்றிலுமாக வந்து ஃபீல்டு விட்டு வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் ஒரு டஃப் கொடுக்கவே முடியாது. பட் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன சஜஷன் பண்ணுறோன்னா, ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வருது. ஸோ நம்ம பிஇ டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிஎன்பிசி காம்பீட் பண்ணுறதை விட இப்போ டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் லெவல் எக்ஸாம், ஐடிஐ லெவல் எக்ஸாம்ஸ் நிறைய வந்திருக்கு இந்த தடவை. டெக்னிக்கல் ஏகப்பட்ட வேகன்சிஸ், அது ட்ரிபிளிக்காக நம்ம சொல்ல வேணாம். ஸோ மெனி வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். டிப்ளமோ வேகன்சி வந்திருக்கு. இப்போ குரூப் 4 குரூப் 2 நோக்கி போகிறத விட இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரயில்வே குரூப் டிலாம் 5,000 6,000 வேகன்சிஸ் வருது. அது ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம எஃபெக்ட் போட்டால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கம்பேர் பண்ணுறப்ப அது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ வேகன்சி இப்போ அவங்களும் ஆன்லைன் பண்ண விட்டு தெளிவாக கொண்டு வராங்க. ஸோ அதனால் அடுத்த எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஸோ இதுக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155, ஐ திங்க் 150 கீழே கூட குறையலாம். ஸோ 155 கூட 1 or 2 கொஸ்டின்ஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ 160ன்றது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 170லாம் போகிறதுக்கு ரொம்ப ரேர். ஸோ அந்தளவுக்கு சான்சஸ் யாருமே போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்கோரே அந்த லெவலுக்குள்ளே தான் நிற்கும். ஸோ அடுத்த என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் யோசிச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரே எக்ஸாமில் போகிறத விட மெனி எக்ஸாம்ஸ் வாய்ப்பு வர எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.